சமுதாயத்தில் லஞ்சம், ஊழல், இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, சமுதாய கேடுகள் அத்தனையும் சேர்ந்து மக்கள் ரெடியாக இருந்தாங்க. விஜய் ஓப்பனிங் கொடுத்தாரு, எல்லாரும் ஒரு பக்கத்தில் ஓடி போயிட்டாங்க. மதுபான கடையை மூடிட்டா அதை வச்சுதான் கவர்மெண்ட் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு, இல்லைன்னா ஒரு பெரிய லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிம்பத்தை உடைச்சிட்டாருன்னே நம்ம சொல்லலாம். ஆமா, இந்தியா விடுதலை பெற்ற போது இந்தியா சர்க்காரினுடைய வருமானம் பட்ஜெட்டே 200 கோடிக்கு உள்ளதான். அண்ணா ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே 200 கோடி தான். இன்னைக்கு 4 லட்சம் கோடி, அதோட 10 லட்சம் கோடி கடன். இவ்வளவு வாங்குறீங்க, என்ன பண்றீங்க? தமிழ்நாடு ஓஹோன்னு இருக்குது. நான் எங்கள் காலத்தில் அப்படின்னா நீங்கள்ல நான் சொல்கிறேன், தமிழ்நாடு ஓஹோன்னு இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கஷ்டப்பட்டு படித்தாங்க, வெளிநாடு போய் ஏராளமாக சம்பாரித்து அனுப்புகிறாங்க. இந்த பணத்தை இங்கே செலவு பண்ணுற போது அதுலேயும் 28% வரி போட்டு எடுத்துக்குறீங்க. அவனுக்கு ரத்தத்தை பிழிஞ்சு அவங்க கொடுக்குறத நீங்கள் வச்சு வாழ்றீங்களே தவிர உங்களால் வாழ்ந்ததா வரலாறு கிடையாது. ஒரு இயக்கம் வளரணும்னா இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இருக்கணும், உயிர்ப்போடு இருக்கணும். அடுத்தது மக்களோட தொடர்பு, நல்ல தொடர்பு இருக்கணும், மக்கள்கிட்ட நல்ல எண்ணத்தை. அடுத்தது கட்சி நிர்வாகம் இருக்கணும். நிர்வாகத்தை மாத்திரம் மேலே வச்சு மக்களும் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சுட்டான், தொண்டர்களை நாசமாக்கிட்டீங்க. இதுக்கு பிறகு இனிமே இன்னொரு தடவை எப்படி நீங்க பழைக்க முடியும்? கருணாநிதியை கொண்டு எங்கேயாவது வைங்கப்பா, அவர் கோயிலே கட்டுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனா அண்ணா சமாதியில வச்சு அண்ணாவை சிதைக்காதீங்கதான் அங்கதான் கொண்டு வச்சாங்க. வேணும்னு தான், அதாவது கருணாநிதி தான் எல்லாம், கருணாநிதினால்தான் இந்த கட்சியா, கருணாநிதி தான் திராவிட இயக்கம். அதெல்லாம் தப்பு. ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிச்ச போது இவர் எங்க இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைன். விஜய் அவர்கள் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ இப்ப ஆட்சி அமைச்சது வரைக்கும் இப்ப வரைக்கும் அவரை தவிர வேற எந்த நியூஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப கடைசியா ஆட்சியும் அமைச்சிட்டாரு. முக்கியமா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த, அதாவது 7 பேரு பட்டியலின சமூகத்தினரை இன்னைக்கு அமைச்சரவை அந்த பொறுப்புல உட்காந்து வச்சதுதான் இன்னைக்கு எல்லாராலையுமே ஒரு போற்றுதலுக்கான ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது. நீங்களும் இத்தனை வருஷம் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்கல்ல, இந்த தருணம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையிலே இதுதான் அவரோட முடிவை நான் ரொம்ப பாராட்டுறேன். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பொதுவாக ஒடுக்கப்பட்ட சமுதாயம் 25% இருக்காங்க. இருக்கிற சீட்டில் 25% அவங்களுக்கு கொடுக்கறது கூட இன்னும் நியாயம்னு நான் சொல்லுவேன். அப்படி கொடுத்தாதான் அந்த சமுதாயம் வளரும், வாழும். அப்போ தான் அவங்களுக்கு மற்றவங்களை பார்த்து ஒரு ஒரு மரியாதையும் ஒரு தொடர்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா ஒருத்தர் 2 பேரை கொடுத்தா பார்க்குற போதே இவங்க எஸ்சி, இவங்க அது பட்டியல் இனத்தவர் அப்படின்னு ஒழிக்கிறாங்க. அது இல்லாமல் அவருக்கு ஒரு மரியாதையை உருவாக்கியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்கள், அதாவது பெண்கள், அத பட்டியலினத்த சமூகத்தினர் பெண்கள் அதுவும் அமைச்சர்களா வந்தது உண்மையாவே பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா தான் இன்னைக்கு எல்லாராலையுமே பார்க்கப்படுது. ஏன்னா அந்த சமூகம் இத்தனை வருஷம் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கான ஒரு உரிமை எங்கேயாவது கிடைக்காதா, அவங்களுக்காக எங்கேயாவது யாராவது நியாயம் கிடைக்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த அமைச்சரவையில போய் அந்த பெண்கள் அதுவும் குரல் கொடுக்கும் பொழுது அது உண்மையாவே ஒரு பெரிய மாற்றமோ, விஜய் மாற்றம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன மாதிரியே உண்மையாவே இந்த மாற்றத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு பாக்கலாமா ஐயா? நிச்சயமா கொடுத்துருக்காரு, 4 பேருக்கு கொடுத்துருக்காரு. ஆனா என் கருத்து என்னன்னா 33% அமைச்சரவையில அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏட்டா நாட்டுல 50% ஆண்கள் 50% பெண்கள்னு எடுத்துக்கிட்டா அதை விட குறைச்சி 33ன்னு சொல்றோம். நம்ம கொடுத்து அதை முன்மாதிரியா கொடுத்துருந்தாருன்னா நான் இன்னும் வரவேற்பேன். அதுதான் நியாயமா இருக்கும். திராவிட இயக்கத்திலே பெண்களுடைய பணி மகத்தானது. முத்துலட்சுமி ரெட்டி, நீலாம்பாள் அம்மா, அது நிறைய பேர் திராவிட இயக்கத்துல பணியாற்றி இருக்காங்க. அண்ணா பெரியார் காலத்துல, அண்ணா காலத்துல. அது மாதிரி இவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா இன்னும் நான் மகிழ்ச்சி அடைவேன். திமுக அதிமுக செய்யாத ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா அவங்களுக்கான மாற்றம் தான் நானு அப்படின்னு சொல்ல மட்டும் இல்லாம செயல்லையும் என்னால சாதிக்க முடியும்ன்ற மாதிரி இப்போ இவர் செஞ்சிருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர் ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் போன காலத்திலேயே அதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த 717 மதுபான கடைகள் ஆகட்டும் சரி, இல்ல இந்த பட்டியலினத்தவர்களை அமைச்சரவை பொறுப்புல இந்த மாதிரி அமர வைக்கிறதாகட்டும் சரி, அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி அந்த ஒரு விஷயம் ஆகட்டும் சரி, தொடர்ந்து ஒரு விஷயங்கள் இதை மாற்றமா நீங்க பாக்குறீங்களா? இது நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க இது எப்படி? அதாவது அவர் அரசியலுக்கு வரும்போது பல பேர் இவருக்கு என்ன அரசியல் தெரியும், இவருக்கு என்ன ஒன்றும் தெரியாது, இவர் எப்படி நம்புறது, இவருக்கு 5% தான் வரும், 10% வரும், 2 சீட்டு வரும், 1 சீட்டு வரும் அப்படின்னு சொன்னபோது அதையெல்லாம் நேரடியாக மறுத்து அவர் நிச்சயமா அடுத்த முதல்வர் அவர் தான், மக்கள் அவருக்கு பக்கம்தான் இருக்காங்க அப்படின்றத தெளிவாக கணக்கு போட்டு சொன்னவன் நான்.
முதல்ல ஒரு ஏறக்குறைய 30 பேட்டிகளுக்கு மேலே அதை நான் சொல்லியிருக்கேன். ம். இந்த பேட்டியில் ஒரு பேட்டியில் கூட குறைச்சி சொல்ல. அதே மாதிரி கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நடந்ததும் உடனடியாக நான் தான் சொன்னேன். காரண காரியங்களோடு சொன்னேன். நான் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அவரோட இருந்தேன். அப்போ கூட்டங்கள் நடத்துகிறோம். அப்போல்லாம் இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வேணும்னே இவங்க வெயில் நேரத்தில் கூட்டம் நடத்த விட்டாங்க. எம்ஜிஆர் வந்து நடத்துகிற போது மாலை 5 மணிக்கு பிறகு தான் நாங்கள் கூட்டத்துக்கே போக ஆரம்பித்தோம். இரவெல்லாம் கூட்டம் நடக்கும். விடிய காலையில் 6-7 மணி வரைக்கும் கூட்டம் நடத்திட்டு அதுக்கு பிறகு வந்து இரவு சாப்பாடே காலைல 7 மணிக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியெல்லாம் இருந்து ஃப்ரீடம் இருந்தது. அதெல்லாம் எப்படியோ யாரோ சுயநலத்தின் காரணமாக இதெல்லாம் நடுக்கி மக்கள் வந்து அவசியப்படணும்னு வெயில் நேரத்தில் கூட்டத்தை கொடுத்து பல தொந்தரவுகள் கொடுத்து இவ்வளவும் பண்ண விற்பாங்க கூட நாட்டினுடைய நிலைமையை யாரும் சரியாக பல்ஸ் பார்க்கல. காரணம் மக்களில் திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியும் மக்களில் பெரும்பகுதியானவங்க இவங்களுக்கு மாற்றா யாரா வருவா யார் வருவான்னு மக்கள் மாத்திரம் கேட்கல, அந்த கட்சிக்காரங்களும் கேட்டாங்க. நானே பல பேர்கிட்ட எனக்கு எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க, தொடர்புகள் இருக்கு. எனக்கு சிட்டிலையும் தொடர்பு இருக்கு, கிராமங்கள்லையும் தொடர்பு இருக்கு. அதனால கேட்குற போது என்ன சொல்லுவேன், ஏன்டா இந்த மாதிரி உங்க கட்சியில இப்படி பண்றாங்களே, அநியாயம் நடக்குது என்னடா அப்படின்னா கேட்டா சரி என்னென்ன பண்றது வேற வழி இல்லை அப்படின்பா. சரி வேற வழி இல்லை ரைட்டு, ஆனா ஏன் அதுலயே நீ இருக்கிற அப்படின்னு கேட்டா நான் வெளியில வந்தா மரியாதை எல்லாம் போயிடும், நான் தனியாள் ஆயிடுவேன், அதனால் அந்த கூட்டத்தோடு இருந்தால் தான் நான் வர முடியும். ஏன்டா நான்லாம் இருக்கு இல்லையா, நீ வந்து நான்லாம் எங்கேயோ இருந்தேன், அண்ணாவோட இருந்தேன், பெரியாரோட இருந்தேன், எம்ஜிஆரோட இருந்தேன், அந்த இயக்கத்தையே உருவாக்குனேன். இப்போ வந்து நான்லாம் இல்லையான்னு கேட்டால் உங்கள் சக்தி வேற எங்கள் நிலைமை வேற, அதனால் சரியாக வராது கூட்டம், யாராவது வரட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னது. திமுகவிலையும் தொண்டர்கள் இருக்கான், அதிமுகவிலையும் இருக்கிறாங்க இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாம் வந்து அவங்கள வந்து தொண்டர்களாகவே இவங்க கணக்க போடல. தொண்டர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கணும். தொண்டனை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும், அதுதான் உண்மையான ஜனநாயகம்னார் அண்ணா. ஆனால் தொண்டர்களை பற்றி இவங்க ஒன்றும் கவலைப்படுறதில்ல. கடைசியில் காசு கொடுத்து பூத் கமிட்டிக்கு இவ்வளவு, அந்த கமிட்டிக்கு இவ்வளவுன்னு காசு கொடுத்தா வேலை செய்யணும், கூலிக்காரர்களாக மாற்றிட்டாங்க. அதுவே அவனுக்கே புரியுது, நம்மளை வந்து கூலிக்கார மாதிரி மாற்றிட்டாங்களே, உரிமை இல்லாமல் இருக்க அப்படின்றது நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அவர்கள் இந்த இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற தாய்மார்களுக்கு என்னன்னா வருஷத்துல 10 லட்சம் பேர் குடியினால சாவுறாங்க. 10 லட்சம் குடும்பங்கள் அழியுது. அழிந்த குடும்பங்கள்ல உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் என்ன நினைப்பாங்க, இந்த நம்ம அப்பா தண்ணியினால தானே செத்தாரு, நம்ம புருஷன் தண்ணியினால தானே செத்தாரு, அதையெல்லாம் கொடுக்குறவங்க நீங்க, வளர்த்தவங்க நீங்க. ஒரு காலத்துல கிடையவே சுத்தமா கிடையாது. இப்போ நான் எங்கள் கிராமத்தில் நான் இருக்கிற போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஆள் கூட குடிக்க மாட்டான். குடினால என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தா குடிக்காத ஒரு ஆள் கூட கிடைக்கல. காரணம், நீ கொண்டா கடையை வச்சுங்க, அப்படியே முன்னாடி போகிறான், இது பிராந்தி கேட்குறான், விஸ்கி கேட்குறான், ரம்மு கேட்குறான், இந்த மாதிரி ஆரம்பித்து அவன் வந்து குடிக்க ஆரம்பிச்சு குடிக்கு அடிக்ட் ஆயிடுறான். இல்லை முன்னாடிலாம் நீங்கள் சொன்ன மாதிரி குடிச்சாங்க அப்படின்னா அவங்கள சொசைட்டிலேருந்து ஒதுக்கி வைப்பாங்க. இப்ப குடிக்கிறவங்க கூட என்ன பண்ணுவான்னா, முன்னாடி எல்லாம் சைலண்டா குடிச்சிட்டு எங்கேயா படுத்து இருந்துட்டு சாயங்காலம் பொழுது போன ஒரு பாடுக்கு வீட்டுக்குள்ள சைலண்டா வருவான். இப்ப அப்படி இல்லை, குடிச்சிட்டு தான் கம்பீரமா பண்றது அப்படின்றவங்க. இதுக்கெல்லாம் காரணம், இதை கொடியை கொண்டு வந்து வருமானத்துக்காக அல்லது தன்னுடைய தொழிலுக்காக கொண்டு வந்து மக்களை இரையாக்குறது அதனுடைய விளைவு மக்கள் உணர்றாங்க. அது தவிர பெண்கள் அதிகமாக உணர்றாங்க. இப்போ பெண்களுடைய வாழ்க்கை தான் நிறைய பாதிக்குது. குடியினால் அதிகமாக பாதிக்கிறது பெண்கள். 2-3 குழந்தை இருக்கும், சம்பாதிக்கிற புருஷன் குடிகாரனா மாறிட்டா அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த பொம்பளைக்கு வந்துடுது. அவங்கள வச்சுட்டு கூலி வேலைக்கு போய் அது பண்ணி இது பண்ணி போகிற இடத்துல தவறுகள் அது இது சும்மா பெரிய கொடுமைகள் நடக்குது, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அது இது பண்ணி வந்ததுனால மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அண்ணா ஒரு ட்ராமா ஒரு நாடகத்தில் சொல்லுவார், வேலையோரத்தில் வேலையற்றதுகள் நெஞ்சத்திலே விபரீத எண்ணங்கள், அதுதான் அரசே காலத்தின் குறின்னு. மக்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கல. காசு கொடுத்தா சரியாக போயிடும், பாத்திரம் கொடுத்தா சரியாக போயிடும், கடைசியில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களே தவிர, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு புரியுது இதுக்கெல்லாம் இவங்களுக்கு பணம் எப்படி வந்தது, நேற்று வரைக்கும் நம்மளோட ஒரு ஆளாக இருந்தவன் இன்னைக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறானே, கொள்ளை அடித்த பணம் தானே அப்படின்னு அதையும் வாங்கிட்டு தவிர நீ கொடுத்த பணத்துக்கு காலெலாம் கூட வேல்யூ கிடையாது போயிட்டாங்க. இதுதான் நிலைமை. அதனால் சமூக கேடுகள் அத்தனையும்
நீங்கள் பண்ணீங்க. ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதில் விஏஓ தாசில்தார் மற்றவங்க இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் பொதுமக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க. அதே அவங்க மறந்துட்டாங்க. அந்த சீட்டுக்கு போகிற போது லஞ்சம் கொடுத்து தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம், அதுக்கு பிறகு அதை சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி எண்ணத்துக்கு காரணம் அவங்க. நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு அவங்க வேலைக்கு போட்டதும் அவன் இது லஞ்சம் வாங்கிட்டு இது குத்தகை எடுத்த மாதிரி நினைக்கிறான், கொள்ளையடிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறான். இப்படி சமுதாயத்தில் லஞ்சம், ஊழல், இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, சமுதாய கேடுகள் அத்தனையும் சேர்ந்து மக்கள் ரெடியாக இருந்தாங்க. விஜய் ஓப்பனிங் கொடுத்தாரு, எல்லாரும் ஒரு பக்கத்தில் ஓடி போயிட்டாங்க. ஆக்சுவலாக விஜய் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரம்பத்துலேருந்து வேற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 180 சீட் நிச்சயமாக வரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் அவ்வளவு மக்கள் கொதிச்சு போயிருந்தாங்க. ஆனால் இவங்க கடைசி காலத்தில் பணம் அது கொடுத்ததுக்கு சில பேர் இரையாயிட்டாங்களே தவிர இல்லைன்னா கிடையாது. பெரிய ஆளுங்களெல்லாம் இப்போ நான் சில தொகுதியில் கேட்பேன், அவர் என்ன எப்படிடா இருக்குன்னா, அவருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வாக்கோவர் நடந்துடுவார் அப்படின்னாங்க. அவரு கடைசியில் பார்த்தா அது மாதிரி சொன்னவங்க பல பேர் தோற்று போயிட்டான். பல பேர் நேரம் மயிரிழையில் உயிர் தப்பினார்ன்ற மாதிரி வழியில் வந்திருக்காங்களே தவிர பெரிய மெஜாரிட்டி லெவலில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நான் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டு ரிசல்ட்டை பார்க்கும்போது அது மாதிரி பெரிய ஆட்கள்லாம் மயிரிழையில் உயிர் தப்பினார்னு வந்திருக்காங்க. எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், மதுபான கடையை மூடிட்டா அதை வச்சுதான் கவர்மெண்ட் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு, இல்லைன்னா ஒரு பெரிய லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிம்பத்தை உடைச்சிட்டாருன்னே நம்ம சொல்லலாம். ஏமா, இந்தியா விடுதலை பெற்ற போது இந்தியா சர்க்காரினுடைய வருமானம் பட்ஜெட்டே 200 கோடிக்கு உள்ளதான். அண்ணா ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே 200 கோடி தான். இன்னைக்கு 4 லட்சம் கோடி, அதோட 10 லட்சம் கோடி கடன். இவ்வளவு வாங்குறீங்க, என்ன பண்றீங்க? அது ஒன்னாவது கேள்வி. ரெண்டாவது தமிழ்நாடு ஓஹோன்னு இருக்குது, நான் எங்க காலத்துல அப்படின்னா நீங்கள்ல நான் சொல்றேன். தமிழ்நாடு ஓஹோன்னு இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கஷ்டப்பட்டு படிச்சாங்க, எங்கெங்கேயோ படித்தான். அவங்க அப்பனுடைய நிலத்தை அதை இதை விற்று அது பண்ணி இது பண்ணி படிச்சுட்டு வெளிநாடு போய் ஏராளமாக சம்பாரித்து அனுப்புகிறாங்க. உங்களுக்கு வெளிநாட்டு செலாவணி பணம் தாராளமாக கிடைக்குது. அதோட அந்த பணத்தை இங்கே செலவு பண்ணுற போது அதுலேயும் 28% வரி போட்டு எடுத்துக்குறீங்க. ஆக அவனுடைய உழைப்பை, அவனுடைய ரத்தத்தை பிழிஞ்சு அவன் கொடுக்குறத நீங்கள் வச்சு வாழ்கிறீங்களே தவிர உங்களால் வாழ்ந்ததா வரலாறு கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். காமராஜர் காலத்தில் அண்ணா கிட்ட கேட்குறார், அண்ணா எதிர்கட்சி தலைவர், அவர் கேட்குறாரு, வரி இல்லாத சர்க்கார் எவ்வளோ பெரிய உயர்ந்த உள்ளோன்னு பாருங்க, வரி இல்லாத சர்க்கார் நடத்த முடியுமா, அதுக்கு என்ன வழி இருக்கான்னு காமராஜர் அண்ணா கிட்ட கேட்குறாரு. அவர் தான், அதனால தான் காமராஜர். நான் எங்கள் ஊரில் பெரியார் அண்ணா அரங்கம்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் 6 சிலைகள், முழு உருவ சிலைகள் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சாலையை நோக்கி ஒரு முகம், மேடையை பார்த்து ஒரு முகம். அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன், வீழ்ச்சியோடு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமைதனை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் வல்லமை வேணும்னார். தமிழருக்கு ஆபத்து வந்தால் சங்காரம் நிசம் என்றும் சங்கே முழங்குனார். அப்படிப்பட்ட பாரதிதாசன் சிலை. அடுத்தது பெரியார் சிலை. அடுத்தது காமராஜருக்கும் ஒரு சிலை, அண்ணாவுக்கு ஒரு சிலை, எம்ஜிஆருக்கு ஒரு சிலை வச்சு. ஏன் இவ்வளோ பேர் இருக்கிற போது காமராஜர் எப்படி வந்தார்னு பல பேர் கேட்குறாங்க. காமராஜர் காங்கிரஸில் இருந்த திராவிட கழகத்துக்கார் என்னுடையவன். அவர் பண்ணது ஏராளம். அப்போ பெரியார், அண்ணா, காமராஜர் இவங்கெல்லாம் தலைவர்களாக இருந்ததுனால தமிழ்நாடு தப்பிச்சு இந்த இளைஞர்கள் நிறையா படித்து இன்றைக்கி தமிழ்நாடு முன்னேற்றமாக இருக்கிறதுக்கு இவங்க யாரும் காரணம் சொன்னால் இவங்கெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் சாராய கடைகளை திறந்து விட்டு அவங்கள அழித்தவங்களே தவிர வளர்ந்தது அவன் போய் சம்பாதிக்கணும். நம்ம இளைஞர்கள் உழைத்து 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 சம்பாதித்த சொத்துக்களை தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. அதனால மக்கள் பார்த்து வெறுத்து போயிருந்தாங்க, போட்டாங்க. இனி ஒரு தடவை நீங்கள் காரணம், ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் தான் உயிர் நாடி, அவங்க தான் அந்த வேர்கள். இந்த வேர்கள் பூரா சிதைந்து போச்சு. இன்னொரு தடவை நீங்கள் பிழைக்கிறதெல்லாம் முடியாது. ஒரு இயக்கம் வளரணும்னா 3: 1 இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இருக்கணும், உயிர்ப்போடு இருக்கணும். அடுத்தது மக்களோட தொடர்பு, நல்ல தொடர்பு இருக்கணும், மக்கள்கிட்ட நல்ல எண்ணத்தை வாங்கணும். அடுத்தது கட்சி நிர்வாகம் இருக்கணும். நிர்வாகத்தை மாத்திரம் மேலே வச்சுக்கிட்டு மக்களும் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சுட்டான், தொண்டர்களை நாசமாக்கிட்டீங்க. இதுக்கு பிறகு இனிமே இன்னொரு தடவை எப்படி நீங்க பிழைக்க முடியும்? அது முடியாத வேலை. இதான் சயின்டிபிக். நல்லா வேணா நான் சொல்றேன்னு நினைக்காம உட்கார்ந்து யோசனை பண்ணீங்கன்னா இன்னொரு தடவை திமுகவையும் அண்ணா திமுகவையும் வளர்க்கவே முடியாது. புதுசா பெரியார் சொன்ன கொள்கைகள் இருக்கு, நல்ல அருமையான கொள்கைகள். அதே மாதிரி அண்ணா சொன்னது இருக்கு. அதை கொண்டு இளைஞர்கள் அண்ணாவே மறைச்சிட்டாங்க.
அண்ணா மறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அண்ணா சமாதியில் கருணாநிதி கொண்டு வச்சாங்க. நான் அப்பயே சொன்னேன், கருணாநிதியை கொண்டு எங்கேயா வைங்கப்பா, அவர் கோயிலே கட்டுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அண்ணா சமாதியில் வச்சு அண்ணாவை சிதைக்காதீங்கடான்னு அங்கே தானே கொண்டு வச்சாங்க. வேணும்னு தான். அதாவது அண்ணாவினுடைய புகழை சிதைக்கணும். அண்ணாவுக்கு மேலே கருணாநிதி தான் எல்லாம், கருணாநிதினால்தான் இந்த கட்சியா, கருணாநிதி தான் திராவிட இயக்கம். அதெல்லாம் தப்பு. ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்த போது இவர் எங்கே இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் எல்லா தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பு தியாகத்தினால் உருவானது தான் இந்த கட்சி. அதை நாசப்படுத்தி ஒரு குடும்பமே அனுபவிக்குது. அதே மாதிரி இவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் உண்மை.